மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு மதுரையில் உள்ள தமுக மைதானத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். கள தகவல்கள் என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு மதுரையில் உள்ள தமுக மைதானத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. அந்த நேரலை காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு நடைபெற்று வருகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய தமுக மைதானத்தில் இந்த விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேள தாளங்கள் முழங்க கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக சிபிஐ உடைய 24வது மாநாடு மதுரையில் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. பிரகாஷ் காரத் அவர்கள் அந்த செம்படை வீரர்களுடைய அணிவகுப்புக்கு தொடர்ந்து வெண்மணியில் இருந்து கொண்டுவரப்பட்ட அறிவால் சுத்தியல் பொறிக்கப்பட்ட அந்த கொடியானது தற்போது ஏற்றப்பட்டு பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. மதுரையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தமுக மைதானம் பகுதியிலே இன்று தொடங்கி 6ஆம் தேதி வரை இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய 24வது மாநாடு நடைபெறுவதை ஒட்டி தென் மாநிலங்களிலிருந்து பல்வேறு கட்சி பிரமுகர்களும் தலைவர்களும் வருகை தந்த நிலையிலே முன்னதாகவே கேரள முதல்வர் அவர்கள் வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட செம்பு தொண்டர்கள் வீரர்கள் அணிவகுப்பை ஏற்ற பிறகு தற்போது மாநாட்டு கொடியானது ஏற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 4 தினங்களுமே இந்த மாநாட்டு திடலிலே பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு கட்சி தலைவர்கள் முக்கிய உரையாற்றுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் மாலை பொழுதிலுமே பல்வேறு கலைஞர்களுடைய கலை நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதே போன்று திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டு இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தவிருக்கிறார்கள். மதுரையை பொறுத்தவரை பார்த்தோம் காணும் திசை எங்குமே இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடையொட்டி செம்பொடிகள் பறந்த வண்ணமாக இருக்கின்றன. முக்கிய பகுதிகளிலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நிகழ்த்தும் வண்ணமாக, அதாவது அடிமை சங்கிலியை உடைத்தெறிய வேண்டும் என்கின்ற வகையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவங்கள் ஒவ்வொன்றாக வைக்கப்பட்டிருப்பது அனைவருடைய கவனத்தை ஈர்த்து வருகிறது. நேற்றைய தினம் பார்த்தோமேனால் கண்காட்சிகளானது திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1908 முதல் தொடங்கப்பட்ட புரட்சிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாறுகள் மற்றும் மண்ணிலிருந்து மீண்டெழுந்த தமிழ் உள்ளிட்டவைகள், கீழடி, கொற்கை உள்ளிட்ட பகுதிகளிலே நடைபெற்று வரக்கூடிய அகழாய்வுகளின் போது கண்டறியப்பட்ட பொருட்கள் கூட இங்கே பதாகைகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கீழ வெண்மணியிலே நடைபெற்ற அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் வண்ணமாக தத்ரூபமாக அந்த அமைப்பு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. காரல் மார்க்ஸ் அவர்களுடன் செல்ஃபி எடுக்கக்கூடிய வகையிலே மாநாட்டு திடலுக்கு முகப்பிலே அங்க ஒரு முழு உருவ சிலை வைக்கப்பட்டிருப்பது அனைவருடைய கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தில் தென்னிந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 24வது மாநாடு 3வது முறையாக மதுரையில் நடைபெற்று வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோலாகலமாக கொடியேற்றப்பட்டு இந்த நிகழ்வுகள் தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை ஒட்டி பல்வேறு முன்னேற்பாடுகளும் இங்கே நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.